சுமாராக. அவர் ரொம்ப இந்த படத்தில் டிஃப்ரெண்ட்டாக காட்டியிருக்காங்க யோகி பாபா. நல்லா இருக்கு படம். மியூசிக் நல்லா இருக்கு, ஸ்க்ரீன் பிளேயும் நல்லா இருக்கு, கேமராவும் நல்லா இருக்கு. இந்த ஹைலைட்டு அதுதான் படத்தோட இதுவே. அது அந்த பாக்ஸில் ஒரு சீன் ஒன்று இருக்கும், அந்த சீன் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். படம் நல்லா இருக்கு, பரவாயில்ல, காமெடியில் வித்தியாசமாக இருக்கு, நல்லா இருக்கு, பார்க்கலாம். நல்லதாக சொல்ல தெரியல. படம் நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருந்துச்சு சார், சான்ஸே இல்லைங்க. யோகி பாபு வந்து காமெடி தான் பண்ணுவார் அப்படின்ட்டு நம்ம இத்தனை வருஷம் நினச்சிட்டு இருக்கோம். முதல் முறையாக ஒரு சீரியஸான ஒரு மெஜிஷியனாக நடிச்சிருக்காரு. லைஃப்பில் மறக்க முடியாத அளவுக்கு சூப்பராக இருக்குது சார். மியூசிக் எல்லாம் பின்னி எடுத்துட்டாங்க சார், சான்ஸே இல்லை. தேங்க்யூ சார். சார் இது மெஜிஷியன் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அந்த கஷ்டத்துலேருந்து அவர் எப்படி ஏதாவது ஒன்று பண்ணி மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு அருமையான மெசேஜ் எல்லாம் சொல்லியிருக்காங்க சார். அப்புறம் பழி வாங்குறதெல்லாம் நிறைய பண்ணியிருக்காரு. ஃபுல்லாக நான் சொல்லிட்டேன்னா அப்புறம் மக்கள் எல்லாம் பார்க்கணும் இல்லைங்களா. ரைட் சார், சூப்பராக இருந்தது. நல்லா இருக்குது. நல்லா காமெடி நல்லா இருக்கு, ட்ரை பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு, நல்லா ஃபேமிலியோட பார்க்கலாம். ஒரு ஓரளவு தான் நல்லா இருக்கு. தேங்க்யூ. படம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. என்னது சூப்பராக எப்பயுமே நல்லா நடிச்சிருக்காரு. ஆனால் இன்னும் நிறைய எதிர்பார்த்தோம், கொஞ்சம் லைட்டாக கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஃபஸ்ட்டு பார்ட் எல்லாமே நல்லா இருக்கு, செகண்ட் பார்ட் வந்து எப்படி சொல்கிறது, இன்னும் இதுக்கு அடுத்த பாட்டு வரும்னு போல தோணுது. அது வந்து அதெல்லாம் ஓகே, நல்லா இருக்கு, பார்க்கலாம், படம் பார்க்கலாம். டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவரோட கை வந்து அந்த இதில் கட் ஆகும், அந்த நரம்பு வந்து அதிலே தெரியும். ஒரு நம்ம வந்து ஒரு மேஜிக் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கை தான் ரொம்ப வந்து முக்கியம் அதில் வந்துட்டு. ஆனால் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா அது இல்லை அப்படின்ற அந்த ஃபீலிங் வந்து நல்லா சொல்லியிருந்தாங்க. நல்லா இருந்தது, பார்க்கலாம், ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். அது குழந்தைங்களோட வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு, பாருங்கள். நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு, ஃபேமிலியோட பார்க்கலாம். மியூசிக் நார்மல், எப்பயும் நடிக்கிற மாதிரி தான் நார்மலாக நடிச்சிருக்காரு. ஆமாம், படம் நல்லா இருக்கு, ஃபேமிலியோட பார்க்கலாம். ஜஸ்ட் சின்ன பசங்க நல்லா விரும்பி பார்ப்பாங்க. நல்லா இருக்கு, படம் ஃபேமிலியோட பார்க்கலாம். ஜஸ்ட் மைல்டாக போயிட்டு இருக்கு, தாராளமாக பார்க்கலாம். வெரி குட், வெரி குட். யோகி பாபு ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா பர்ஃபார்மன்ஸு, ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. ஆடியன்ஸு பார்த்தவங்களெல்லாம் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. இனி நான் டைரக்டரு, ஸோ அதனால நானே சொல்லக்கூடாதுல்ல. அதனால் எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஐ எம் கான்ஃபிடென்ட். இப்போ வந்து ரியலாக வந்து டைரக்ட் பண்ணும்போது ஒரு மாதிரி இருந்தது, எல்லா மியூசிக் எல்லாமே சேர்த்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? இல்லை, கரெக்டாக அது மியூசிக் எல்லாமே வந்ததுக்கப்புறம் தான் படமே மாறுது. என்னை பொறுத்த வரைக்கும் அது போஸ்ட் ப்ரொடக்ஷன் தான் இந்த படமே நல்லா வந்திருக்குன்னு எனக்கே ஒரு நம்பிக்கை வந்தது. காரணம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் தான் முக்கியம். அதை விட ஒரு சில பேருக்கு ஜொர கையை தட்டுங்கன்னு சொன்னால் பசங்க சம்மந்தப்பட்ட ஒரு சினிமான்னு நினைப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்ட கதை கிடையாது. இது சீரியஸான யோகி பாபுவோட வாழ்க்கையில், சினிமா வாழ்க்கையில் இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு பயணம் ஆரம்பிக்கலை. இது அவருக்கு ஒரு வித்தியாசமான என்டர்லி டிஃப்ரெண்டான ஒரு கதாபாத்திரம்.